அம்மா அறிவண்ணனே பெற்றவள தெரிவண்ணனே எங்களோட ஆட்சியம்மா ஆட்டுடைய கொதி மதந்தோடு எல்லோ காத்தவராயன் கூத்தன்னு சொல்லி சொன்னா அதுல எத்தனை கதாபாத்திரங்கள் மொத்தமா? அம்மா நாட்டோட ஆடி நடவாமலே காத்தவராயன் கூத்து வந்து நீங்க நிகழ்ச்சி போட போறீங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து இவ்வளவு காசு முடியும். அம்மா ஓராண்டை பெற்றவளை காணாமல் கஞ்சி காந்த சொன்னே நோடி ஊரெல்லாம் கொண்டு காந்த சொன்னே நோடி தின்னானே அந்த கும்மி அடி பண்ண கும்மி அடி பண்ணே கும்மி அடி குனிந்து வளைந்து கும்மி அடி நம்ம யாரும் காத்தவராகிற நாடி ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நாங்க இன்றைக்கு உங்களோட இணைஞ்சு கொண்டதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் ஒன்றோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து துவங்குவோம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். பட்டுவாகல் முல்லைத்தீவு. ஓகே, எவ்வளவு வருஷமா வந்து நீங்கள் இந்த கூத்து நிகழ்ச்சிகள் வந்து செய்றீங்க? வந்து ஒரு 30-35 வருஷமா செய்து வந்து 30-35 வருஷமா. இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து யார் ஆரம்பிச்சு வச்சது? எனக்கு வந்து மாதனிலேருந்து கனவுலேருந்து ஒரு ஐயா ஒரு ஆள் பழக்கினது. ஓகே. அவர் தான் இங்கே வந்து எங்களுக்கு பழக்கினது, எங்களுடைய அப்பாக்களுக்கு பழக்கினது. ஓகே. பிறகு நாங்கள் அதை பின்பற்றி நாங்கள் பழகி நான் அதை தொடர்ந்து பழகி கொண்டிருந்தேன். எனக்கு உதவியாக ஒரு தம்பி, உங்களுடைய தம்பி. ரைட். நீங்கள சேர்ந்துதான் இப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து செய்றீங்க. இப்ப இந்த கலை வந்து மேலே வந்து ஒரு அழிஞ்சு கொண்டு வர கலை. என்ன இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப பழங்கால ஆக்களுக்கு வந்து இந்த கலைன்றா சொல்லி ஒரு பெரிய ஒரு விருப்பம். அப்ப காத்தவராயன் கூத்து போறோம்னு சொல்லி சொன்னா எல்லாருமே ஓடிப்போய் இதை பாக்குறது. ஆனா இப்ப வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில இப்படியான அந்த காத்தவராயன் கூத்து இப்படியான கூத்துகள் இருக்கான்றதே வந்து சில பேருக்கு தெரியாது. அப்ப உங்களை மாதிரியான கலைஞர்கள் வந்து தான் வந்து இந்த கூத்துகளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா வந்து இருக்கிறீங்க. இப்ப நீங்கள் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பழக்கிறீங்களா? இப்ப ஒரு 3-4 வருஷமா பழக்கையில தெரியலாம். பழக்கையில என்ன காரணம்? காரணம் வந்து இப்போதைய பொடிகள் வேலை வாய்ப்புகளும் சுருக்கமா சொல்ல போனால் முந்தின மாதிரி முந்தின காலத்துல எங்களுடைய அப்பாக்கள் இருக்கிற காலத்துல அப்படியே வயலை மட்டும் செய்யணும். அதுதான் இங்க ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஓய்வு நேரங்கள் வேறு அதை செய்து போட்டு சும்மா இருக்கிறார்கள் இந்த கூத்த போய் பழகணும். இப்ப உள்ள காலத்துல பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை. படி கொஞ்சம் அது இது வேலை இப்ப பழக்கத்துக்கு கூட ஒரு தரம் பெற மாட்டாங்க. கட்டுப்பாட்டுக்கு அது செய்யல முன்ன மாதிரி செய்யலாம். சும்மா இருந்தாக்கள் எங்களுடைய அப்பாக்கள் நாங்கள் வயல விதைக்கிறது 6 மாசத்துக்கு உள்ள இருக்கிறோம். மழை காலத்துல உள்ளாண்டு அப்பா அண்ணாவியார் வந்தாலும் அங்க பொழுது உலக வச்சுட்டு படிக்க முடியாது. இப்போதைய காலத்துல அப்படி இல்லை. இப்ப அவர் கம்ப்யூட்டருக்கு போறாரு, இவர் மெக்கானிக்கலுக்கு போறாரு, அவர் அங்க சீமெந்து வேலைக்கு போறாரு. அப்ப இவர கட்டுப்பாட்டுக்கு அவங்க வச்சிருக்கிறார். அப்ப அவர் நாங்க சொன்னோம் நாங்க கூத்துக்குறையில கூட்டு போயிடுவோம். இதை 4 பேர் உறவாய் கொண்டு தான் என்ன பழக்கணும். அப்படியான சூழ்நிலையில நாங்கள் அதை கொஞ்சம் பின்னுக்கு விட்டு கொண்டு வரோம். இருந்தாலும் கூட நாங்கள் எங்கிற ஊரை பொறுத்தளவில் வருஷா வருஷம் போட்டு கொண்டு வந்து நாங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில பிள்ளைகளுக்கு இதுல விருப்பம் இல்லை. அதால இந்த இசைக்குழுவை பிடிச்சி கொண்டு வந்து போட்டு அதை செய்யணும். இப்ப அதால நாங்களும் அதை வலியுறுத்தான் பின்னுக்கு இருக்கிறோம். இப்ப அதிகமா இந்த சிவராத்திரிக்கு ஒரு போடுற குழாயன்னு இருக்குங்க மாசி மாதம். ஓகே. அது முதலாவது செய்ய இருக்கிறோம். நீங்கள் முதலாவது கூத்து வந்து எத்தனை வயதுல வந்து போட்டீங்க? முதலாவது கூத்து நான் பழகினது இல்லை போட்டது. கூத்து போட்டது நான் பழகி போட்டது ஒரு 25 வயசுல. 25 வயசுல. ரைட். முதலாவது கூத்து 25 வயசுலயே போட்டீங்க. ரைட். அப்ப இந்த கூத்துகள்ல வந்து வகை இருக்கா ஐயா? என்னென்ன வகைன்னு சொல்ல முடியுமா? இது வந்து சிந்தை நடக்கூத்துன்னு சொல்றது. காத்தவராயன் கூத்து சிந்தை நடக்கூத்துன்னு சொல்றது. ஓகே. கண்ணம் கூத்து வந்து வடமொழி கூத்துன்னு சொல்றது. வடமொழி கூத்து. கோவலம் கூத்து வந்து தென்மொழி கூத்துன்னு சொல்றது. ரைட். அதை விட நாட்டு கூத்து வேதக்காரர்கள் நாட்டு கூத்தாண்டு படிக்கணும். அதுக்கு ஒரு ஜாதகங்கள் மட்டும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமான இதுகள் இருக்கு. எல்லா கூத்தும் வந்து நீங்கள் கைதேச்சி பத்தினீங்க? எல்லா கூத்துலையும் வந்து அதான் சொன்னேன். எனக்கு சின்ன வயதுல இருந்து ஒரு ஆசை. இந்த மூலமடிக்கணும், உள்கடிக்கணும், தாளம் போடணும், நான் கற்பது ஆசை. சின்ன விளையாட்டுமா பிடிக்கான். ஓகே. அப்ப அதுல எனக்கு நல்ல பட்டுதான். சும்மா நித்திர உள்ள மாட்டோம் போட்டு விட.
மூலம் மணி விளையாடி முடியாத பல நிகழ்ச்சிகளை செய்ததான் நான் இந்த இதில் வளர்த்து கொண்டு வரேன். நீங்கள் இப்ப கற்ற கூத்துக்கள்ல இருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு சில பாடல்களோ ஒரு சில வரிகளோ எங்களுக்கு வந்து பாடி காட்ட முடியுமா? பாடி காட்டுவோம். ஊதலத்தில் யாவர்களும் ஊதரவா என்னாலும் மாதரசி என்று வாழ்த்துகின்ற மாரியம்மன் ஈதரனார் தங்கை சிறப்பான தாலாட்டை காதலுடன் நாம் படிக்க அனுமதியும் காப்பாமே. அவகாலே மாறிதங்காலுமாம் அம்மனவகாயினைமார் மாறிக்கையாளுகிறாம் அவன் புள்ளி கண்ணி நல்ல மாறியல்லோ அவ புலிகளே மம்மன் கொண்டிருந்தேன் நானும் பாதமுங்கா முத்துவாரி நம்மன் பட்டு கொண்டு தங்குவாட்டி நானும் கொண்டு வந்த இந்த மலரை இந்த கோயிலுக்கே மாறி நான் தோறிந்தேன். மனம் எடுத்து வந்த இந்த மலரை நான் விசாரிக்க நான் தோறிந்தேன். நான் பாடி வந்த இந்த மலரையத்தாரின் பாரத்திலே மாறி நான் தோறிந்தேன். நானும் இங்கே வந்த இந்த மலரை நான் நான் தோறிந்தேன். நான் எடுத்து வந்த இந்த மலரை இந்த நீரே நான் தோறிந்தேன். கொண்டு வந்த இந்த பூமலரை நானும் குமுகுமென அங்கே கருதி வந்த மச்சான காரியத்தை அதை முதல் காரியத்தை என் கண்ணி வச்சால் அதை மஜால் கொள்ள நடி. நானும் கருதி வந்த காரியத்தை காரியத்தை என் கண்ணி வச்சால் ஆக மஜால் அடி நினைத்து வந்த பொன்னான காரியத்தை மாறிகிரி காரியத்தை இந்த நிரணியால் அதை மஜால் கொள்ள நடி. நினைத்து வந்த காரியத்தை காரியத்தை இந்த நீரணியால் உந்தனிக்கு கொண்டு கொஞ்சி கொஞ்சி அத்தார விளையாடாம் ஆகையதர் விளையாடாம் எனக்கு ஒரு கொஞ்சம் கிளி உங்களிடம் கேட்க வந்தேன். கொஞ்சி கொஞ்சி மக்களை விளையாட மக்கள் விளையாட ஒரு கொஞ்சம் கிளி அத்தார விளையாட ஆகையதர் விளையாட எனக்கு ஒரு கிளிமொழியை உங்களிடம் கேட்க வந்தேன். கிள்ளி நுள்ளி விளையாட மகள் விளையாட
பெண்ணே, நான் சொன்ன முறைப்படி நீ வையக்கரசு தவறிருப்பாயானால் நான் ஒரு மானாகவும் உனது அண்ணன் கிருஷ்ணன் ஒரு கலையாகவும் வந்து ஒரு குழந்தையை இருந்து விடுவோம். அணி பிள்ளை வர பெண்ணாலே வேணும் என்றால் மாறி நீ வேணும் என்றால் நீயும் போய் பெருந்தவரோ மாறி நீ செய்ய நடி. நானும் பெருந்தவரோ அத்தாரே நான் இருந்தால் ஆசையத்தான் நான் இருந்தால் எனக்கு ஒரு பிள்ளை வர அத்தாரே தானப்போ. பெண்ணாலே நீ இருந்தால் மாறி நீ இருந்தால் உனக்கு ஒரு மந்தன் வர மாறி நான் தார நடி. கனுமகரவதோ அத்தாரே நான் இருந்தால் ஆசையத்தான் நான் இருந்தால் எனக்கு ஒரு மைந்தன் வர அத்தாரே தானப்போ. அம்மா என்னோட பெற்றோட தோழரெல்லாம் அம்மாவை தோழரெல்லாம் சின்ன நடந்தாரிமார் கல்யாணம் ஆனாருமா. அம்மா பூக்கும் நல்ல நல்ல பருவம் மழை அம்மா பருவம் மழை உங்கள் மகன் பிஞ்சு கட்டும் தாயார காலம் அம்மா. பெற்றவன மருவமனே உங்கள் மகன் கண்ணி கட்டி நல்லதொரு காலம் அம்மா. விட கதானுக்கு தான் வேறம்மா அம்மா நீ தான் வேற அந்த பொடியா காரியம் மலையிடம். அம்மா போக விடை பெற்றவன தந்தாயானால் என்னம்மா தந்தாயானால் அந்த பொற்கொடியை அம்மா நான் கொண்டு வரேன். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இதுல என்ன ஒரு கேள்வி ரெண்டு சொல்லிச்சேன்னா, இந்த நீங்கள் வந்து இந்த கூத்துக்கள்ல வந்து படிக்கிற பாடங்கள்லாம் வந்து ஒரு புராண கதைகளா இல்லாட்டி யாராவது வந்து எழுதின கதைகளா? புராண கதையா? புராண கதை. யாருடைய கதை வந்து இதுக்கு வருது முக்கியமா? முக்கியமா அம்மனுடைய கதை. அம்மன் சிவன் அவையோட பார்த்துருந்தா அதுக்குள்ள வருது. சிவபெருமான் மாதிரி கிருஷ்ண அவையோட கதை தான் புராண கதைகளுடைய சாராம்சம் தான் இந்த ஒரு கூத்துக்களுடைய வெளிப்பாடு. என்ன ரைட் ரைட் ரைட். இப்ப நாட்டு கூத்துல இருந்து ஒரு சில பாடல்கள் உங்களை படிக்கிறீங்களா? தேவாதி தேவா தெய்வேந்திர யோகா காமலர் பதூர யோகா காமலர் பதூர யோகா புனித பொற்பாதா என் குருநாதா சங்கரலிங்கா உன்பதம் போற்றி சங்கரலிங்கா உன்பதம் போற்றி. முனிவருள்ளோல் முனிவர்கள் உண்டோ வானகம் போற்றிட வையகம் ஆண்டிட மைந்தனம் அயோத்தியை ஆண்டிடும் ஹரிச்சந்திரன் தன்னை ஆட்டி வைப்பேனே ஹரிச்சந்திரன் தன்னை ஆட்டி வைப்பேனே. ஐயோ வீசும் பெரும் காற்றும் பிறந்தோடும் சகரமுன் ஆசகாலம் நானே நல்குவேன் அவனுக்கு ஆசகாலம் நானே நல்குவேன் அவனுக்கு. ஆனபதின் வீரியம் போகவே அந்தரத்துள்ளோர்கள் வந்தென்னை போற்றவே மாட்ட போறனே அரசனை மாட்ட போறனே மாட்ட போறனே என் மாய வாழ்க்கைக்குள்ள மாமுனி மதுடனின் மாபெரும் தீழனை சபையிலே எல்லோருக்கும் முன்னாலே மஞ்சினம் பேசிய வந்திட்ட நீயே நான் உங்களில் பொய்யாது பகலாதாருண்டோ புண்ணியவான்களே புகழ் உயிர்ந்தனருக்கு உயிர்ந்தனருக்கு. இதுக்கு வந்து வீட்பாடுகள் படிக்கணும், அடிச்சுக்கணும், அப்பதான் படிக்கிறாங்க. தனியாக படிக்கிறாரு. இவர்களெல்லாம் வந்து பின்னையோடைய கண்ணல் மொழி வள்ளியோட காதல் நீர் எங்களை காத்தருள வேணும் இப்போ காரணமாதாய் காத்தருள வேணும் இப்போ
மணி விடைகளோ ஏதோ அறியேன் இதை அரண்மனைக்கு போயே அறியேன் என்ன மணி விடைகளோ ஏதோ அறியேன் இதை அரண்மனைக்கு போயே அறியேன் மன்னவனும் தன்னுடைய மந்திரி கூடி என்னை வரவழைத்த காரியங்கள் ஏதோ அறியேன் என்னுடைய கண்டுகளோடு கரண்டும் இது அநியாயம் அல்லவோ தாண்டவா இது அநியாயம் அல்லவோ தாண்டவா ஐயோ சிவ தாண்டவா இது அநியாயம் அல்லவோ தாண்டவா இது அநியாயம் இல்லையோ தாண்டவா ஐயா பாவம் செய்தானே பெற்றவன் இப்போ பெரும்பாடி சூழுமே முற்றுமாய் இப்போ பெரும்பாடி சூழுமே முற்றுமாய் இப்போ பெரும்பாடி சூழுமே கண்கொள்ள மதுரைக்கு போகிறேன் இப்போ கடும்படி இடும்படி சாடுறேன் இப்போ கரும்படி மதுரையை எரிக்கிறேன் அந்த மாறனை தணல் விட்டு கருக்கிறேன் அந்த இப்போ பிறந்திடும் உயிரை மீட்டெடுக்கிறேன் கதை சொல்லுண்டு நியமத்தில் எழுப்புகிறேன் கதை சொல்லுண்டு நியமத்தில் எழுப்புகிறேன் மன்னனி என்னை மதியாமல் இப்படி தந்திரம் செய்வதும் தரியோனி போடா தந்திரம் செய்வதும் தரியோனி போடா ஓடவாடா என்று புகழோது வெண்ணி போடவாடா என்று புகழோது வெண்ணி நாடாளும் நோ மன்னர் நானல்லோ வாராய் நாடாளும் நோ மன்னர் நானல்லோ வாராய் பாராய் பாராய் என்று பகட்டினை வெண்ணி பாராய் பாராய் என்று பகட்டினை வெண்ணி சீராய் வரும் பொழுது திரும்பினி பாராய் சீராய் வரும் பொழுது திரும்பினி பாராய் என்று தம்பினாள் வெண்ணி விருபாக தொல்வனதும் வீழ்ந்தும் பாராய் விருபாக தொல்வனதும் வீழ்ந்தும் பாராய் உனக்கும் பாராமல் வெறுக்க வேண்டாம் சும்மா வீழென்றும் பாராமல் வெறுக்க வேண்டாம் உன் கையாலே இனி உந்தன் காலை பிடிப்பேனே கையாலே உந்தன் காலை பிடிப்பேனே காலை பிடித்த நன்று கூந்தல் காலை பிடித்த நன்று கல்வாதி பெண்ணி கேளித்தன மறிவேன் குட்டணி வாடி கேளித்தன மறிவேன் குட்டணி வாடி இடபடி என்று கல்வமல் பேசுகிறாய் இடபடி என்று கல்வமல் பேசுகிறாய் நானும் நவமன்னன் நானல்லோ பாராய் நானும் நவமன்னன் நானல்லோ பாராய் கண்ணன ஜானகி வெண்ணி பாரடி காரண மேகத்தை கையால் அணைக்குது காரண மேகத்தை கையால் அணைக்குது பந்திகள் வாழைய பிந்தி துடித்துட்டான் பந்திகள் வாழைய பிந்தி துடித்துட்டான் மாதவயோகியர் போகின்றார் பாரடி மலை மருளோகம் தேந்தளடா சிந்தடோனே அம்மா மலை மருளோகம் சிந்தடோனே அம்மதேவா சிந்தடோனே அம்மாவே மலக்கிவலோகா தேந்தளோனே மதத்தடத்தை தேடி எல்லோ அம்மா மகத்துவ பொருளாய் இப்பெனம்மா போதடா என் மகனே துடு சாம்பழி போதடா சுட்டடத்தை தேடி எல்லோ அம்மா மகத்துவ சாம்பழி
கால திவனோட சேர்ந்தோட அங்கதந்தனமோ பெரிய கண்ட மேலே அம்மாவே பழைய தகரம் நோதைய போதே குங்குமமோ பெரிய தூபமேட்டு அம்மாவே பழைய கொழுத்தி என்னோதனம் செய்தரணே இப்ப இந்த கூத்துக்கள் வந்து நீங்கள் எப்ப வைக்கிறது பகல்லையா இரவிலையா அதிகமா இரவு தான் வைப்போம். என்ன காரணம் அது? அது காரணம் என்னன்னா இப்ப கோயில் நிகழ்ச்சிகள் இருக்கும் எல்லாம் இப்ப சிவன் ராத்திரி ஓகே முக்கியமா அந்த கோயில் நிகழ்ச்சிகளாக அது செய்கிறது. ஓகே அங்க பூசைகள் நடக்கிற நேரங்கள்ல நாங்க இந்த இதையும் செய்து அங்க பூசை நடக்கிற நிப்பாட்டி இடக்கிற விட்டு அதை செய்து கொண்டு இப்ப தொடர்ச்சியா சும்மா செய்யறது இல்லை. இப்ப தொடர்ச்சியா செய்யற போது உங்களுக்கு அந்த கலைக்காதா? அப்படி இல்ல இல்ல நீங்க இரவரவா வந்து இந்த கூத்துல வந்து நடத்துறீங்க. இப்ப நீங்க வந்து பாட்டு படிக்கிறது வந்து கேட்க வந்து எங்களுக்கே வந்து ஒரு இதா கிடக்கு. நீங்களும் வந்து கட்டமும் சீனாரு அது இப்ப ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு தனியா நடிக்கிறது அவங்களுக்கு இடைவெளி கிடைக்கும். இல்ல நாங்களே நிர்வாகத்தை நடத்துற வழிய மற்ற நிகழ்ச்சி எல்லாம் வேறையாக தான் செய்து கொண்டு பெண் பாத்திரம் பெண்கள் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பாத்திரத்துக்கு ஆம்பளை நாங்கள் வந்து நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வந்து உறுப்பு வாத்தியங்களுக்குள்ள ஆக்களை செட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் மேற்பார்வை பார்த்து பண்ணிக்க சில இடங்கள்ல படிப்போம். இப்ப காத்தவராயன் கூத்தன்னு சொல்லி சொன்னா அதுல எத்தனை கதாபாத்திரங்கள் மொத்தமாக 32 கதாபாத்திரம் இருக்கு. 32 கதாபாத்திரங்கள் 32 பாத்திரங்கள் இருக்கு. நாடகம் போடணும்னு சொல்லி சொன்னா 32 பேரும் நிக்கணும். 35 பேர் இல்ல இப்ப அதுல மாத்தி போடுவோம். ஒரு ஆளுக்கு 2 பாத்திரம் 3 பாத்திரம் இப்ப சில வேலையில 32 பேரையும் போடுவோம். இப்ப கவர்ச்சியா இருக்கிறதுக்காக அப்படி செய்யுது. முன்னுக்கு பொம்பளைக்கு வந்தா பின்னுக்கு ஆம்பளைக்கு வருது. கண்டுபிடிக்க ஆண்களை வந்து பெண்களுடைய ஹெட்டப்பும் போடுவேன். அப்ப முந்தின அப்படிதான் செய்து வந்த எங்கிற காலத்துல அதை மாத்தியம் வச்சுனாங்க. பொம்பளையும் நடிச்சாங்க. அப்ப இப்ப பெண் பாக்குறதுக்கு பொம்பளையும் ஆண் பாக்குறதுக்கு ஆம்பளையும். இல்ல உண்மையிலேயே இதோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களே அந்த கூத்து ஒரு கூத்துக்களம் வந்து நீங்கள் அரங்கேற்றா 30 நாள் 35 40 நாள் செல்லும். அதுவும் கஷ்டம்தான். அதுக்குரிய செலவுகள் எல்லாம் என்ன மாதிரியா? ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து அதுக்குரிய செலவு. ஒரு காத்தவராயன் கூத்து வந்து நீங்கள் நிகழ்ச்சி போட போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து எவ்வளவு காசு முடியும் ஐயா? இன்றைய காலகட்டத்தில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் முடியும். 5 லட்சம் முடியும். இந்த மாதிரி செய்யறேன்னா ஒரு இல்ல அந்த ஒருத்தருடைய கதாபாத்திரத்துக்கான ஆடைகள் வந்து நீங்க எங்க எடுக்கிறது? நீங்களே வச்சுக்கிறீங்களா? பெண் பாத்திரங்களுக்கு பொம்பளை சாரி ஒன்று ஓகே மற்ற அந்த மேக்கப் எல்லாம் அதுக்கண்டே ஆக்கள் இருக்கணும். ரைட் இப்ப போன் பண்ணி சொல்லிவிட்டா இந்த டேட்னா கொண்டு வேணும். ரைட் கதைச்சது உங்களை சந்திச்சதெல்லாம் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாக்கியம். இந்த காலகட்டத்துல உங்களோட நாங்களும் வந்து ஒரு பங்கு வகிச்சிருக்கோம்ன்ற ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அப்ப இனி எப்ப நாடகம் போற ஐடியா இருக்கா? சிவராத்திரிக்கு ஐடியா இருக்கு. சொல்ல தெரியல. இப்ப இந்த கூத்துக்களை வந்து இப்பத்த கால இளைஞர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப என்ன இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்ல பாரம்பரிய கண்டிப்பா கண்டிப்பா அதான் முக்கியமான ஒரு விடயம். என்ன அது அழியாம அடுத்த சந்ததிகளுக்கு வந்து தெரியணும். என்ன அதான் நீங்களும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஏன்னா நீங்க இப்ப இளைஞர் சந்ததிகளை கொஞ்சம் பேர் இழுத்து பிடிச்சி அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து நாங்க செய்யறோம். அப்ப இளைஞருடைய ஊக்கம் இருக்குது.
எல்லாத்துக்கும் போடணும் சொல்லிக்கணும் இருக்கலாம். அம்மா கறி பண்ணனே பெற்றவளை சரி பண்ணனே எங்களோட ஆட்சி அம்மா ஆட்டுடைய கோத்திரத்தை பெற்றவளை தெரியும் மடே என்னம்மா தெரியும் மடே ஆட்சி அம்மா உடைய கோத்திரத்தை அம்மா நிறையதே தயார தடியல்லோ அம்மாவை தடியல்லோ எங்கள் மாமா தாடே தயாரே வாங்கி வந்த பத்தாடே என்னம்மா வாங்கி வந்து என்னம்மா வாங்கி வந்து பத்தை பாருமா அம்மா நன்றி மணி தயார நேரத்திலே அம்மாவை நேரத்திலே எங்கள் மாமா ஆடுகளை ஒதுக்கி தாய்ப்பாரம்மா அம்மா நாட்டோட ஆடி நடவாமலே அம்மா நடவாமலே எங்கள் மாமா ஓராட்டை கல்லறிந்து கால் முறித்தார் மாமா கால் முறிந்த ஆட்டத்துக்கு தூளை வைத்து கொண்டு வந்து ஒரு நெல்லை நிப்பாட்டி 1/10 என்று கணக்கெடுப்பார். கணக்கெடுக்கும் போது ஒரு ஆடு கணக்கிலே குறைந்து விட்டது. எங்களம்மா என்ன செய்தாராய் தெரியுமா? அம்மா ஓராடை பெற்றவளை காணாமல் அம்மாவை காணாமல் எங்கள் மாமா ஊர் முழுவதும் சுற்றி பார்த்தாரம்மா. அம்மா அதில் அப்படி சுற்றி பார்த்து கொண்டு வர மடியில் ஒரு பான் கிணறு இருந்தது. அந்த பான் கிணத்தில் எட்டி பார்த்தார். அம்மா முள்ள பெரிய பான் கிணத்தை என்னம்மா வாங்கினத்தை அவர் அதையும் இல்லோ எட்டி பார்த்தாரம்மா. மாண்டாட்டி தாயார மூளை வட்டும் அம்மாவை மூளை வட்டும் முழு மழையனே அம்மாவை எங்கள் மாமா தாயே ஆனாருந்தான் என்னம்மா தானாருந்தான் கூட படிப்பு வேண்டாம் குடத்துக்கு மேல் மாமி கூட மாட்டி எங்க மாமி அவ உங்கள் மச்சாளவ கொண்டறி நீ மாமி பால் கருப்பாள் மாமாடு கண்டோம் பெற்றவளை கண்ணீரை அம்மாவை கண்ணீரை எங்கள் மாமி மடித்து கட்டி தாயாரை தோல் தூமப்பாள் அம்மா கண்டு கண்டும் தாயாரே கண்ணீகளை அம்மாவே கண்ணீகளை மாமி கட்டி என்றோ மாமி தோல் தூமப்பாள் மாமுத்தோடிக்கோ தாயாரே கிட்டம் கிட்டோ அம்மாவே கிட்டம் கிட்டோ எங்கள் மாமி மோர் கூறி வழி போவா அம்மா அம்மா மோர் விட்டவோ எங்க மாமி போன அங்கொருவர் மோதம் வந்தால் உங்கள் மகன் என்ன செய்வேன் சூப்பர் சூப்பர் சூப்பர். அறிவு வெட்டும் போது அந்த பாட்டு படிக்கிறது தானே, அதுல இருந்து ஒரு வரி எங்களுக்காண்டி படிக்கலுமா? நாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டு வந்து கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். படிச்சு பார்ப்போம். அடியடி உப்பிலா கஞ்சி காஞ்ச சொன்னே நோடி ஊரெல்லாம் கொண்டு லாந்த சொன்னே நோடி இப்படி குத்த நாடங்க பல்லனுக்கு படி கஞ்சி காய்ச்சி வேணாங்க காலத்தாலே நான் பாலின் கலந்து கமுகம் பூ போல ரீதியும் தீட்டி காலத்தாலே நான் காத்திய வாழ்க்கைய காலாலே கட்டி போறான் காணாண்டேன் இப்படி கொத்த நாடங்க பள்ளனுக்கு படி கஞ்சி காய்ச்சி வேணாண்டே. அடுத்த எங்களுக்கு கும்மி பாட்டு. கும்மி பாட்டுன்றது வந்து என்ன சமயத்துல படிக்கிறது?
உலகையில கும்மி பாட்டுன்றது அது எந்த சந்தர்ப்பத்துல வந்து படிக்கிறது? இது வந்து நாங்கள் இங்க விரதம் இருந்து நிகழ்வு ஒன்று செய்யறாங்க. தைப்பொங்கல் அடுத்த நாள் தைப்பொங்கல் செய்யறது. 31 நாள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு செய்யறது. தை பிராக்க கும்பிடத்து வாங்கி 30 நாளும் கும்பிட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் ஒரு வீடா போறாது. பிள்ளையில கொண்டு போய் அடிச்சு கடைசியா வந்து கோயில அடிச்சு கொண்டு தீட்டம் கடல்ல வந்து கொட்டுறது. குளிர வைக்கிறது அதுக்காண்டி இந்த கும்மி பாட்டு படிக்கிறது. கும்மி பாட்டு படிச்சு அடிச்சு கொண்டு பொம்பளை பிள்ளைகள் பல அடிக்கிறது. டான்ஸ் மாறுறது என்ன? அது குடிஞ்சு குடிஞ்சு சுத்தி சுத்தி ஆடுறது என்ன? அடிக்கிற பொம்பளை பிள்ளை வைகாதி திங்கள் உதயத்திலே எங்கள் கண்ணகை வந்துடும் நேரத்திலே உங்களமாய் வந்து பாட்டி தைக்க மார்கழி பிள்ளைகள் பாவே முந்தி முந்தி விநாயகர் ராமங்கள் முக்கண்ண நாடுட புத்திரனும் இன்றைக்கு வந்த மகனாரு எங்கள் கற்பனை வந்து காருமையா தெந்தன மலையில வீட்டிருப்பான் தந்தனுடனே கோலம் வைத்திருப்பான் பள்ளிக்கு சொந்தமான வாழங்கடி வேலென்றால் அதை பாருங்கோடி கொடு மங்கையெல்லோரும் வருங்கடி நல்ல மாணிக்க கங்கையில் நீராடி இங்கர நகைகள் போட்டும் போடி நல்ல சிவந்த உருவம் திண்டுங்கடி கொடு தந்தன தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே தனின தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே கச்சரை மோதகத்தை தாயும் கண்டு கண்ணடி முன்பகத்தான் படைத்து குரலி பிள்ளை யாரை வேண்டி முழங்கி கம்பளம் கொட்டுங்கடி தந்தன தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே தந்தன தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே மங்கையரெல்லோரும் பாருங்கடி நலம் மாணிக்க கங்கையில் நீராடி இங்கர நகைகள் போட்டும் கோடி நல்ல சிவந்த குங்குமம் திட்டுங்கடி தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே தந்தன தந்தன தன்னாலே தனக்கான தந்தன தன்னாலே அந்த கும்மி அடி பண்ண கும்மி அடி பொனிந்து வளைந்து கும்மி அடி நம்ம யாரும் காத்தவராகிற நாடி தும்மிகள் கொண்டுங்கடி கொடு தும்மிகள் கொண்டுங்கடி கும்மி அடி பண்ற கும்மி அடி பொனிந்து வளைந்து கும்மி அடி நம்ம யாரும் காத்தவராகிற நாடி தும்மிகள் கொண்டுங்கடி. சூப்பர் சூப்பர். இறுதியாக நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த கரக பாட்டு எல்லா பாட்டும் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அவ்வளவு பாட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே? புது பாட்டும் ஞாபகம் இருக்குது. அதான் வந்து இப்ப 8 மணி 9 மணி முடிய மட்டும் இருக்கு. இருக்குதான் எல்லா இடம் இருக்கும். நீங்க கரக பாட்டுனோட அப்படி எண்ணி பாடுவோம். கும்பத்தை விசிறங்கி தாயலாயே நீ தோடி வாவே நம்ம தாயலாயே அம்மா பவானை தாரிகளோ தாயமாரி நம்ம வாழ்ந்து விளையாடி தாயமாரி அம்மா அல்லவோ தாயதாயே கடித்து பாடுகின்றோம் தாயதாயே அம்மா இன்னும் ராமரமோ தந்தனகுமாரி நீ அடுத்த விளையாடி தந்தனகுமாரி அம்மா பத்தினியால் போன இடம் தாயமாரி பத்த மரம் பால்வடியும் தாயதாயே குத்தமியால் போற இடம் தாயமாரி
மங்களமே மங்களமே எங்கள் ஆட்சியர்க்கும் மங்களமே 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 எங்கள் நாட்டியர்க்கும் மங்களமே ஆட்சியர்க்கும் பெஞ்சியர்கள் மாறி வைரவர்க்கும் மங்களமே நாட்டியர்க்கும் பிரதியர்க்கும் நம்மவைக்கும் மங்களமே மங்கள் தாயாருக்கும் மங்களமே 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 எங்கள் நாவிக்கும் மங்களமே எங்கள் குருநாதருக்கு பிள்ளை எங்கள் அண்ணருக்கும் மங்களமே நாவிக்கும் மங்களமே எங்கே ஆடி நோட்டும் பாடி நோட்டும் எங்கள் அண்ணாவிக்கும் மங்களமே ஆடி நோக்கும் பாடி நோக்கும் எங்களை காத்தோருக்கும் மங்களமே அங்கே வச்சாப்பழையில் வேண்டியிருக்கும் அண்ணக தாயாருக்கும் மங்களமே 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 எங்கள் தாயாருக்கும் மங்களமே அங்கே வேம்பரியில் வேண்டியிருக்கும் மாரியர்க்கும் மங்களமே 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 எங்கள் நம்பியர்க்கும் மங்களமே சூப்பர் சூப்பர் சூப்பர்